இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்காக நீங்கள் அஷ்டலட்சுமி பூஜா எந்திர நிறுவனத்திடம் இருந்தும் எந்திரங்கள் வாங்கி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற தகவல் தான் பார்க்க போறோம். எந்திரங்கள் நிறைய பேர் செஞ்சு கொடுக்குறாங்க. ரெடிமேடா மிஷின்லயே தயாரிக்கிற எந்திரங்களும் இருக்குது. அப்போ எங்களோட எந்திரங்கள்ல என்ன தனிப்பட்ட விசேஷம் இருக்கு அப்படின்ற தகவல்களை இன்னைக்கு இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். எந்திரங்கள் ஏற்கனவே நாங்க பல காணொலிகள்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு வழிமுறை, தெய்வத்தின் பாதத்தை நாம் சரணடைவதற்கான ஒரு வழிமுறை, நமது பிரச்சனைகளை தெய்வங்களின் மூலம் பிரச்சனைகளின் வீரியத்தை குறைத்துக் கொள்ளவும் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வாழ்வில் மேன்மை அடையவும் உருவாக்கப்பட்டதுதான் யந்திர வழிபாடு முறை. சோ அப்படிப்பட்ட யந்திரங்கள்ல அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யந்திரங்கள்ல வரையக்கூடிய கமலம், அந்த யந்திரங்களோட அமைப்பு, இது எல்லாமே அடிப்படை விஷயங்கள். அதை யாரும் மாற்ற முடியாது. மந்திரங்கள், மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், பீஜ மந்திரம், அர்ச்சனை மந்திரம், ஒரு தெய்வத்திற்குரிய யந்திரத்தில் அந்த தெய்வத்துக்குரிய இந்த மந்திரங்கள் அனைத்தும் இடம்பெறும். அது அப்போ நாங்கள் ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திர நிறுவனம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு பிக்சடு அமைப்பு வச்சிருப்பாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான மந்திரங்கள் வச்சிருப்பாங்க. அதை அப்படியே எழுதி கொடுத்துருவாங்க. ரெடிமேட்ல போனீங்கன்னா இன்னும் மோசம். அப்படியே பிக்சடா ஒரு இது இருக்கும். அதை அப்படியே ரெடிமேட்ல மிஷின்ல போட்டு காரியம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்க கிட்ட ஒரு வாடிக்கையாளர் தொடர்பு கொள்றாரு அப்படின்னா, அவருடைய பிரச்சனைகள், அப்போ வாழ்க்கையில தலையாய பிரச்சனைகள், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அடுத்து அவருடைய ஜனன ஜாதக அமைப்பு, அவருடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலைமையில இருக்கு, அப்ப அவரோட பிரச்சனைகளுக்கும் அந்த கிரகங்களுக்கும் கிரக அமைப்புக்கும் கிரக கட்டங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். நாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்திற்குரிய யந்திரங்களை அவர்களுக்கு வழிபாடு செய்ய ஆலோசனை வழங்குவோம். இல்ல கிரக நிலைகள் நல்லா இருக்குது, வாழ்க்கையில தான் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம், எந்த யந்திரங்களை வழிபாடு செய்யலாம்னு ஆலோசனை வழங்குவோம். அப்போ அந்த பிரச்சனைகள் மற்றும் அவருடைய ஜனன ஜாதக அடிப்படையில் மந்திரங்களை கஸ்டமைஸ், அதாவது தனிப்பட்ட முறையில ஒரு வாடிக்கையாளருக்கும் அவருக்கு தேவைப்பட்டால் தனிப்பட்ட முறையில அவருடைய பிரச்சனைகள், அவருடைய கிரக நிலைகளுக்கு தகுந்தவாறு தனிப்பட்ட மந்திரங்கள் அதில் எழுதுவோம். எல்லா மந்திரமும் மாறாது. 80% மந்திரங்கள் நம்ம எந்திரத்துல என்ன இருக்குதோ அடிப்படையான எந்திரத்துல அது அப்படியே இருக்கும். 20% மந்திரங்கள் அந்த வாடிக்கையாளரோட ஜனன ஜாதக கிரகங்கள் அடிப்படை மற்றும் பிரச்சனைகளின் அடிப்படையில் 20% மந்திரங்கள் அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களில் அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு மந்திரங்களை அந்த யந்திரத்தில் வச்சு கொடுப்போம். இதுதான் ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தோட யந்திரங்களுக்கும் மற்ற இடத்தில் நீங்க வாங்கக்கூடிய யந்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு யந்திரம்னா அந்த யந்திரத்தை அப்படியே கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம கிட்ட வாங்கி வெளியில விற்கிற நிறைய ஜோதிடர்கள், சாமியாடிகள், குறியாடிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஹோல்சேல்ல மொத்தமா வாங்குவாங்க. அவங்க அவங்களோட வாடிக்கையாளருக்கு அதை வித்துப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கா எந்த அமைப்பு இருக்குதோ அதை அப்படியே வாங்கிப்பாங்க. நம்ம கிட்ட நேரடியா வாங்குற வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரச்சனைகள் மற்றும் அவங்களோட ஜனன ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எந்திரங்கள்ல மந்திரங்கள் உருவேற்றி கொடுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யந்திரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த யந்திரத்தை நாம வீட்டுல எந்த இடத்தில் எந்த திசையை நோக்கி மாட்டலாம், அதற்கு எந்தெந்த நாட்களில் அதற்கு பூஜை செய்ய வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், என்னென்ன மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும், இப்படி இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட். எல்லா எந்திரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு எந்திரங்களுக்கும் அந்த பிரிண்ட் அவுட் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிரிண்ட் அவுட்டை வாடிக்கையாளருக்கு கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. அந்த பிரிண்ட் அவுட்ல இருக்கிற விஷயங்கள் மூலமாகவே அதுல இருக்க மந்திரங்களை கூறி தொடர்ந்து நீங்க அந்த எந்திரங்களை வழிபாடு செஞ்சு வரலாம். எல்லா வழிமுறைகளுமே நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போல தொடர்ந்து அந்த எந்திரங்களை நாம் வழிபாடு செய்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனுடைய வீரியம் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வெற்றிகள் உங்களை தேடி உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மேம்படும். முழு நம்பிக்கையோடு தெய்வ வழிபாடு செய்வதுதான் இந்த யந்திரத்தின் அடிப்படை.
முழு நம்பிக்கையோடு இந்த எந்திரங்களை வழிபாடு செய்து வரும் பொழுது முழு நம்பிக்கையோடு நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்து வருவதற்கு சமம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மேம்படும். இதுதான் நம்ம அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தோட அடிப்படை. இந்த எந்திரம் வேணும் அப்படின்றவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த எந்திரங்களை வாங்கிக்கலாம். வெளியூர்ல இருக்கவங்களுக்கும் நம்ம கொரியர் மூலமா அனுப்பிச்சு வைக்கிறோம். சென்னையில இருக்கவங்க நேர்ல வந்து வாங்குறவங்களும் வாங்கிக்கிடலாம். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலி உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.